வாடி ஏன் தங்க செல்ல வாடி ஏன் ஒண்ணுமில்ல வேற என்ன வேணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோல பார்த்துருப்பீங்க, ப்ரோல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு பிக்சரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சோட பிக்சரோ இல்லை லவ்வர் பிக்சரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பிக்சரோ யாரோட பிக்சரோ வச்சு ஏன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேணுன்றவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணுறதாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நீங்கள் Alight டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் டச் பண்ணி பார்த்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் நீங்கள் கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு ஃபாண்ட் மூணையாக பற்றி நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் வரும், நான் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டேன், எப்படி கரெக்டாக இந்த ஒரு நான் ப்ராஜெக்ட் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லித்தாங்க. அப்படின்னா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். நான் கூட ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ஃபுல் வீடியோ இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஜஸ்ட் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கப்பா. சரி, ஜஸ்ட் பார்த்தலாமா? வாடி ஏன் தங்க செல்லனுக்கும் ஜஸ்ட் இல்லை ஃபுல் ரீச்சிங் அப்போ தான் ஃபோட்டோ இருக்கும். பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4, பிக் 5 வரையும் இருக்கும். இதில் பார்த்தோன்னா உங்களுடைய பிக்கை பார்த்து ஆட் பண்ணுவோம். யாரோ சேட் பண்ணி ரீட் பண்ண உங்களுடைய பிக் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிக் 1 இருக்கும். அந்த பிக் 1 மாதிரி கிளிக் பண்ணிட்டு 8 குரூப்னு கொடுங்க. கொடுத்து அவ்வளோ பிக் இருக்கும். பிக் 1 கிளிக் பண்ணி காரணம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். யாரோ சேட் பண்ணி ரீட் பண்ண போகிறோம், ஃபோட்டோ செட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்து அப்புறம் பக்காவாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா அதாவது செட் பார்த்தா ஆகிடும் அந்த இடத்துல. ஓகேங்களா? செட் ஆன பார்த்தா குரூப் 3, குரூப் 2, குரூப் 4, குரூப் 5 பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ஆட் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்த்தா ஒரு பிக்கு பார்த்தா வரும். அதில் இந்த இடத்துல பார்த்தா அந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஷார்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி யார் வச்சு ஆட் பண்ணி பண்ணாலும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்து அவ்வளோ பக்கமாக அந்த ஃபோட்டோ செட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே எந்த ஒரு ஆட் பண்ண தேவையில்ல. இருக்கிற இடத்துல எல்லாம் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஓகேங்களா? முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.